ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தில் நிறைய வகைகள் இருக்குது. இன்னைக்கு நேந்திரம் பழத்தை பற்றி தாங்க நாம பார்க்க போகிறோம். எங்கள் இடத்துல இதை ஏத்தன் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க. இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதயத்தை வலுப்படுத்தி இதய நோய்கள் வராம தடுக்குது. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹீமோகுளோபினை அதிகரிச்சு இரத்த சோகை நோய் வராம கூட தடுக்குதுங்க. ரொம்பவே ஒல்லியா இருக்கக்கூடியவங்க டெய்லி ஒரு ஏத்தன் வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் பருமன் அதிகரிக்குங்க. இந்த ஏத்தன் வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை போக்கும், செரிமான சக்தியை அதிகரிக்கும். வேக வச்சு நல்ல மசிச்ச வாழைப்பழத்தை 6 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இப்படி நாம கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பலமும் ஊட்டச்சத்தும் கிடைக்குங்க. இந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் B6 நரம்புகளை பலப்படுத்தும். இதுல இருக்கக்கூடிய கரோட்டின் சத்து கண்களை பாதுகாக்குது. வாழைப்பழத்துல நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. இதுல நன்மைகள் இருக்கிற மாதிரியே தீமைகள் கூட இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரா ஒரு சுட சுட வாழைப்பழ பஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடலாம். வாழைப்பழ பஜ்ஜி செய்யறதுக்கு முதல்ல வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவுல 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பழத்துல இனிப்பு குறைவா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகமா சேர்த்துக்க வேண்டாம். கலருக்காக கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு கலர் பொடி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துக்கலாம். இனி இதுல கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இனிமே நாம வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை இல்லை டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ சூப்பரா நம்மளுக்கு வாழைப்பழ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இனி நாம இந்த ஏத்தன் வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய கரையும் தன்மை உள்ள ஃபைபர் மற்றும் புரூட்டோஸ் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் உடல்ல வாயு தொல்லையை ஏற்படுத்தும். அதனால வாயு தொல்லையால அவதிப்படுறவங்க மிக குறைவான அளவுல இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. ஏத்தன் வாழைப்பழத்துல அதிக அளவு விட்டமின் B6 இருக்குங்க. அதிக அளவு விட்டமின் B6 நம்ம உடம்புல சேர்ந்து அப்படின்னா அது நரம்புகளை பாதிக்குங்க. வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்டார்ச்சு பற்சத்தையே ஏற்படுத்துங்க. அதனால பழம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பற்களை நல்லா சுத்தம் செஞ்சிருங்க. இந்த ஏத்தன் வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரொம்பவே நல்லது தாங்க. ஆனா அந்த சத்து உடம்புல அதிகமாயிட்டுனா படபடப்பு, வயிற்று வலி, வயிற்று உப்புசம் போன்ற பல நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம அளவுக்கு அதிகமா இந்த ஏத்தன் வாழைப்பழத்தை சாப்பிடும்போது தைரமின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி உடல்ல சுரந்து ஒற்றை தலைவலியை கூட ஏற்படுத்துங்க. அதனால எவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு சத்துள்ள பொருட்களா இருந்தாலும் அதை அளவோட சாப்பிடுங்க. ஆரோக்கியமா வாழுங்க.